ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பச்சை மொச்சையை பயன்படுத்தி நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பொரியல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? பச்சை மொச்சையில் செஞ்ச இந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? பச்சை மொச்சை வச்சு செய்கிற இந்த ரெசிபிக்கு நான் இந்த ஒரு கப்பு நான் பச்சை மொச்சை எடுத்திருக்கேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதை குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதாவது இது வந்து குழஞ்சிடக்கூடாது, அதே சமயம் நல்லா சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நான் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்படி நம்ம அமுக்கி விட்டால் நசுங்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வேக வச்சாச்சு. அடுத்தது இது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 ஸ்பூனுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/2 ஸ்பூனு, கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகா, 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் பெருங்காயம். இந்த மொச்சை வந்து வாய் பிடிக்குன்னு சொல்லுவாங்க, அதனால் கொஞ்சம் பெருங்காயம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அடுத்தது கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 1 கப்பு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கின பிறகு ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ புளி தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்தது இது ஆப்ஷனல் தான், வெல்லம் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூனுக்கு வெல்லைத்தூள் சேர்த்துறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ரெசிபி. நமக்கு இந்த ரெசிபியை நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப பக்காவாக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் கலந்துருக்கிறதுனால அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட். இது இந்த சீசனில் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இந்த அடிக்கடி நாங்கள் செஞ்சுருவோம். இந்த பச்சை மொச்சை வந்து இந்த மழை காலங்களில் தான் அதிகமாக கிடைக்கும். நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் நல்லா பச்சை வடை போக நல்லா வதங்கிடுச்சு. லேசாக எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. இப்போ இந்த மாதிரி லிக்விடாக இருக்கும்போதே நம்ம வேக வச்சு இந்த பச்சை மொச்சை இருக்கு இல்லைங்களா, இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் இதை அப்சர்வ் பண்ணுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுவிட்டோம்னா நமக்கு இந்த மொச்சை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் எல்லாமே இதில் சேர்ந்துடும். இப்போ அதை சேர்த்துட்டு இன்னும் கெட்டியாக வர அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். வேக வச்சாலும் நமக்கு அந்த மொச்சை வந்து உடஞ்சிராமல் இருக்கணும். அந்த மாதிரி செஞ்சால் தான் இந்த பொரியல் சூப்பராக இருக்கும். இந்த பார்த்திங்களா, நம்மளை இப்படியே வதக்கி விட்டுட்டே இருக்கும்போது இந்த புளி தண்ணி ஃபுல்லுமே இந்த மொச்சை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நமக்கு தண்ணியெல்லாம் வற்றின பிறகு இது நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கணும். நம்மளோட மொச்சை பொரியல் ரெடி. பச்சை மொச்சையில் செஞ்ச இந்த பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.